Taste the Daily. தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் அங்கன்வாடி பெண் ஊழியர் உயிரிழந்தார். சின்னமனூரைச் சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர் மகாலட்சுமி ஓடைப்பட்டியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அரசு பேருந்து மகாலட்சுமியின் இருசக்கர வாகனத்தில் எதிர்பாராத விதமாக மோதியதில் படுகாயமடைந்த அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மகாலட்சுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். முறையாக பராமரிக்கப்படாத பேருந்துகள் இயக்கப்படுவதே தொடர் விபத்துக்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியும் பயன்பாட்டுக்கு வரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுபாக்கம் ஊராட்சியில் 16,85,000 ரூபாய் மதிப்பில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியதாக தெரிய வருகிறது. விடிய ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக நீர்த்தேக்க தொட்டி இதுவரை திறக்கப்படாததால் குடிநீர் முறையாக கிடைக்காமல் அவதியுறுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.